திருவாதிரை நட்சத்திரம் போன ஜென்மத்துல எந்த மாதிரி கர்மா பலன் வாங்கிட்டு அதன் அடிப்படையில் இந்த ஜென்மத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க மேம். பாம்பை அடிச்சு கொண்ட ஒரு பாவமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜோடியாக இருந்த பாம்பை பிரிச்சிருக்கலாம், இல்லை நாகத்துக்கு செய்யக்கூடியாத ஒரு தோஷத்தை செஞ்சுருக்கலாம், பாம்பை அடிச்சு கொண்டுட்டு அதுக்கு செய்ய வேண்டிய சாங்கியங்களை இவங்க செய்யாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கர்ம பதிவுகள், ஒரு ஸ்ட்ராங்கான கர்ம பதிவை பண்ணவங்க மட்டும்தான் திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த ஜென்மத்தில் பிறப்பாங்க. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? ஸோ திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கண்டிப்பாக இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பணம் சேர்க்கும் வழிமுறைகள் அப்படிங்கிறத ஒரு ஃபேஷன் டிசைனிங், காஸ்டியூம் டிசைனிங், சினிமா, மீடியா இந்த மாதிரியான ஃபீல்டுக்குள்ளே இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்கும்போது அவங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது ஹை ரேட்டில் இருக்குது. இந்தந்த நபர்களிடம் விலகி இருந்தால் அவங்களுக்கு யோகமாக இருக்குன்னா இந்த நபர்கள் சொல்லலாங்க மேம். திருவாதிரையில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கோயில் வழிபாடு கொடுக்கலாம் அப்படின்னா எதுங்க மேம் சொல்லலாம்? ஸோ திருவாதிரையில் பிறந்துட்டாலே திருநாகேஸ்வரம் போயிட்டு வரணும் கண்டிப்பாக. ஸோ அது ராகு கேதுக்கான ஸ்தலம். ஸோ திருவாதிரைக்கு ஒரு நாகம் சம்மந்தப்பட்ட ஒரு கர்ம பதிவு போன ஜென்மத்திலிருந்தே உங்களுக்கு தொடர்ந்து வர்றதுனால திருநாகேஸ்வரம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. இந்த கோவிலுக்கு போய் அது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கட்டாயம் இருக்கும். அவங்களுக்கு பிறந்திருந்தாலே இந்த குறைபாடோட தான் இருப்பாங்க, இல்லை இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும் அப்படின்னா என்ன மேம் இருக்கும்? ஸோ திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு ஆன்செஸ்ட்ரலாக வரக்கூடிய ஒரு நோய் பக்தி பிளஸ் நேரிலானவருக்கும் வணக்கம். என்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ மேம் ஒவ்வொரு நட்சத்திரங்களுமே இந்த ஜென்மத்தில் பிறப்பதற்கு முன் ஜென்மத்தில் ஒரு காரணம் இருந்திருக்கும், ஒரு கர்மா பண்ணியிருப்பாங்க. அந்த வரிசையில் திருவாதிரை நட்சத்திரம் போன ஜென்மத்தில் எந்த மாதிரி கர்மா பலன் வாங்கிட்டு அதன் அடிப்படையில் இந்த ஜென்மத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க மேம். நாகப்பாம்புகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், கணவனை இழந்த கைம்பெண்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு துரோகத்தையும் பாவத்தையும் செய்யும் நபர்கள் தான் இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக திருவாதிரையில் பிறப்பாங்கன்னு சொல்லலாம். பாம்பை அடிச்சு கொண்ட ஒரு பாவமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜோடியாக இருந்த பாம்பை பிரிச்சிருக்கலாம், இல்லை நாகத்துக்கு செய்யக்கூடியாத ஒரு தோஷத்தை செஞ்சுருக்கலாம், பாம்பை அடிச்சு கொண்டுட்டு அதுக்கு செய்ய வேண்டிய சாங்கியங்களை இவங்க செய்யாமல் இருந்திருக்கலாம். கணவனால் கைவிடப்பட்ட பெண்களோ இல்லை கைம்பெண்களோ அவங்கள ஒரு சகுன சாஸ்திரம் பார்த்து ஒதுக்கி வச்சிருக்கலாம், மன ரீதியாக துன்புறுத்திருக்கலாம், அல்லது அந்த பெண்கள் அந்த வாழ்க்கை நிலை அடையிறதுக்கு இவங்க ஒரு குறிப்பான முக்கியமான காரணமாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கர்ம பதிவுகள், ஒரு ஸ்ட்ராங்கான கர்ம பதிவை பண்ணவங்க மட்டும்தான் திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த ஜென்மத்தில் பிறப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஜென்மத்தில் அவங்க எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருப்பாங்க, அவங்க அடையாளப்படுத்தக்கூடிய குணம் அப்படின்னா என்ன மேம்? அதிகமாக தலையை ஆட்டி ஆட்டி பேசுவாங்க. ஸோ திருவாதிரை அவங்களுடைய ஒரு பழக்கம் என்னென்னா தலையை ரொம்ப ஆட்டி ஆட்டி பேசுறது. அதே மாதிரி ரொம்ப உடம்ப குறுக்கி வளைச்சி நெளிச்சிட்டு படுத்திருப்பாங்க. நடக்கும்போதுமே ஸ்ட்ரைட்டாக நடக்க மாட்டாங்க, ஜிக்ஸாக்காக நடக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. சட்டு சட்டுன்னு மாறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அடர் கலர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், டார்க் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இனிப்பு சுவை அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். திரு அப்படிங்கிற அடைமொழி உள்ள ஒரே ஒரு நட்சத்திரம் என்னன்னா அது திருவாதிரை நட்சத்திரம். இன்னொரு நட்சத்திரம் இருக்குன்னா திருவோணம். அதே மாதிரி இந்த திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நட்சத்திரம்னு சொல்லுவோம். இது வடமொழியில் ஆருத்ரான்னு சொல்லுவோம். இந்த நட்சத்திரத்துடைய வடமொழி பெயர் ஆருத்ரா. ஆருத்ரா அப்படிங்கிறதுக்கான மீனிங் நனைத்த அப்படின்னு ஒரு மீனிங். அப்போ இதோடைய ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துலையும் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். ஸோ ஒரு ரூட் வரைக்கும் போய் ஒரு பிரச்சனைனா என்னன்னு புரிஞ்சுப்பாங்க, ஒரு விஷயம்னா என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. சிவபெருமானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறதும் இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய நல்ல கர்மா மூலமாக இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிடலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? ஸோ திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கண்டிப்பாக இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா போன ஜென்ம கர்மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெண் சம்மந்தப்பட்ட சாபம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. அப்போ திருமணத்தில் இவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கும் பட்சத்தில் இவங்க திருமண வாழ்க்கை வெற்றி அடையுது. எனக்கு இப்படிப்பட்ட பெண் தான் வேணும், இப்படிப்பட்ட ஆண் தான் வேணும்னு இவங்க அடம் பிடிச்சி அதே மாதிரி நபர்களை கல்யாணம் பண்ணும்போது பெரும்பாலான திருவாதிரை நட்சத்திரம் மேரேஜ் லைஃப்பில் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸில் மாட்டுது. அதே மாதிரி மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தனார் இந்த மாதிரி உறவுகளும் இவங்களுக்கு சரியாக அமையறதில்ல. நிறைய ரகசியங்கள், சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள இருக்கும். திருவாதிரைக்கு பொதுவாகவே திருமண வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியில் ஷேர் பண்ண முடியாது பெருசாக. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு புழுங்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக திருவாதிரை அமையும். ஸோ அப்போ இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் பார்க்காம கட்டம் பொருந்துதான்னு பார்த்து கல்யாணம் பண்ணுறதும், கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு தனக்கு சூட்டாகிற நபரான்னு பார்த்து கல்யாணம் பண்ணுறதும் திருவாதிரைக்கு நல்லதுன்னு சொல்லப்படுது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பணம் சேர்க்கும் வழிமுறைகள் அப்படிங்கிறது, அதாவது சம்பாதிக்கலாம் இல்லை இந்த மாதிரி துறையில் இருக்கலாம் அப்படின்னா எது சொல்லலாங்க மேம்? ஸோ கெமிக்கல், பெட்ரோல் இந்த மாதிரியான ஃபீல்டை இவங்க தொட்டாங்க அப்படின்னா 100% சக்ஸஸ் ஆயிடுவாங்க. அதை சார்ந்து இவங்களுடைய தொழில் அமைச்சுக்கலாம். பொதுவாக திரவம் அப்படின்னாலே ராகு. அப்போ புதன் அப்படிங்கிறவரும்
இந்த ராகு அப்படிங்கிறவரும் சம்மந்தப்பட்ட ஒரு நட்சத்திரம் தான் இந்த திருவாதிரை. அப்போ திரவம் அதுதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி பெட்ரோலா இருக்கலாம், பால், மோர், தயிர் இந்த மாதிரியான ஒரு பொருட்களா இருக்கலாம், நெய்யா இருக்கலாம், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம். இதெல்லாம் வச்சு இவங்க ஒரு பிசினஸ் அப்படிங்கிறத பண்ணும்போது சக்சஸ் ஆகுறாங்க. சீக்கிரம் சம்பாதிக்கக்கூடிய வழி ஸ்மார்ட்டஸ்ட் வேஸ் டூ மேக் மனின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஈஸியா ஒரு அறிவ மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி இவங்க ஒரு தொழில தொடங்குறாங்க அப்படின்னா, அதுலயும் இவங்க ஜெயிக்கிறது உண்டு. ஒரு ஃபேஷன் டிசைனிங், காஸ்டியூம் டிசைனிங், சினிமா, மீடியா இந்த மாரியான ஃபீல்டுக்குள்ள இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில பிறந்தவங்க இருக்கும்போது, அவங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது ஹை ரேட்ல இருக்கு. திருவள்ளத்துல பிறந்தவங்க வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்ல வந்து கவனமா இருக்கணும். இந்த விஷயத்த மாத்திக்கணும். இந்த பழக்கவழக்கங்களை மாத்திக்கணும்னா எது சொல்லலாங்க? போகம் அதாவது ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா, அதுக்கு ஈஸியா அடிக்ட் ஆயிருவாங்க. ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். காஃபி பிடிக்கும் அப்படின்னா, காஃபி இல்லாம இவங்களால இருக்க முடியாது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா, அதுவே உங்களோட அடிக்ஷனா ஈஸியா மாறிரும். அப்போ எந்த ஒரு விஷயமும் நமக்கு பிடிச்சதுன்னா, அத நம்ம அனுபவிக்கிறது நல்லது. அதுக்கு நம்ம அடிமையாகிறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு நெறைய ஒரு கெட்ட விஷயங்கள கொண்டு வரும். இப்போ ஃபார் ஒரு தப்பான ஒரு ஃபுட்ட நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா அது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ கொடுக்கும். அந்த ட்ரக்கு, அந்த மது, சூது இந்த மாரியான விஷயங்கள்ல இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா உள்ள போயிட்டாங்கன்னா, ஹேபிட்ஸ இவங்க மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால எந்த பழக்கம் பழகுனாலுமே அத ஒரு அளவா வச்சுக்கணும். அடிக்ஷன் ஆகும்போது நம்மளே நம்ம ரிமைண்ட் பண்ணி அதுலருந்து வெளில கொண்டு வந்துக்கிறதுங்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு குறிப்பிட்ட நபர்களிடம் கவனமா இருக்கணும். இந்தந்த நபர்களிடம் விலகி இருந்தால் அவங்களுக்கு யோகமா இருக்கும்னா, எந்த நபர்கள் சொல்லலாங்கண்ணா? திருவாதிரையில பிறந்தவங்க ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் பெண்கள்ட்ட கவனமா இருக்க வேண்டியது அவசியம். பொதுவாவே ஒரு பொண்ணுட்ட ரொம்ப வச்சுக்காம இருக்கிறது நல்லது. இப்போ உங்களுக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க. பட் வேலை செய்ற இடத்துல இன்னொரு பெண்ட்ட பழகுறது. நீங்க எதார்த்தமாவே பழகுனாலும், அது உங்களுக்கு ஏதாவது கௌரவ குறைச்சல குடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனைய கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பெண்களுக்கு தேவையில்லாம பண உதவி பண்றத இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட டிவோர்ஸஸ் இவங்க கிட்ட கல்யாணமான ஆண்களா திருவாதிரையில இருக்கிறீங்கன்னா, உங்க பழக்கத்த நீங்க குறைச்சுக்க வேண்டியது நல்லது. பெண்களா இருக்கும்போதும் இந்த மாதிரி பெண்கள பத்தி ஏதாவது தப்பான வதந்திய பரப்புறது, அவங்க மனசு புண்படும்படியா பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு குடுக்கலாம் அப்படின்னா, எதுங்க மேம் சொல்லலாம்? திருவாதிரையில பிறந்துட்டாலே திருநாகேஸ்வரம் போயிட்டு வரணும் கண்டிப்பா. அது ராகு, கேதுக்கான ஸ்தலம். திருவாதிரைக்கு வந்து ஒரு நாகம் சம்மந்தப்பட்ட ஒரு கர்ம பதிவு போன ஜென்மத்துல இருந்தே உங்களுக்கு தொடர்ந்து வர்றதுனால, திருநாகேஸ்வரம் கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. இந்த கோவிலுக்கு போய் பெருசா பரிகாரம்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். போய் அந்த சுவாமிய நீங்க வழிபாடு பண்ணிட்டு, அங்க அன்னதானம் நடக்கும். அந்த அன்னதானத்துல நீங்க சாப்பிட்டு வந்து உங்களால முடிஞ்சத அந்த கோவிலுக்கு டொனேட் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னாலே, அது ஒரு நல்ல மாற்றத்த உங்களுக்கு பெற்று தரும். அதே மாதிரி இந்த ஜென்மத்தில ஒரு ரெமெடி என்னன்னா, சகுன சாஸ்திரம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாரி குறிப்பிட்ட நபர்கள், பெண்கள் வந்து அவங்களுக்கு எதிர்ல போக்கூடாது. அதெல்லாம் கிடையாது. நீங்க எப்படியோ அதே மாதிரி தான் அவங்களும். அந்த மாதிரி பண்றவங்க யாராவது உங்கள சுத்தி இருக்கிறாங்க அப்படின்னாலும், அவங்கள கொஞ்சம் சொல்லி திருத்த வேண்டியது உங்களுடைய கடமையா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுவுமே ஒரு நல்ல மாற்றத்த உங்க லைஃப்ல குடுக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கட்டாயம் இருக்கும். அவங்களுக்கு பிறந்திருந்தாலே இந்த குறைபாடோட தான் இருப்பாங்க. இல்ல இந்த மாரி பிரச்சனை வந்துரும் அப்படின்னா என்னங்க மேம் இருக்கும்? திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு ஆன்செஸ்ட்ரலா வரக்கூடிய ஒரு நோய். இவங்க அப்பாக்கு இருக்கிற நோய் இவங்களுக்கு கண்டிப்பா வரும். குடும்பமா இந்த பிரச்சனை இவங்க வம்சாவளியா வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா, அந்த பிரச்சனையில இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த நோய்க்கான அறிகுறி ஏதாவது தென்படும் பட்சத்தில உடனே டாக்டர பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறது நல்லது. மேக்ஸிமம் திருவாதிரைக்கு என்ன நோயினே கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு ஒரு நோய் அப்படிங்கிறது வரும். ஹெல்த் இஷ்யூஸ்னால கொஞ்சம் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் திருவாதிரை. பொதுவாவே உடல்நிலையும், மனநிலையும் இவங்க கொஞ்சம் சீரா பார்த்துக்க வேண்டியது அவசியம். டாக்டர்ட்ட போகவே ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்டா போனோம் அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட் இவங்களுக்கு வரும். பட் ஏன்னா ஒரு லெத்தாஜிக்னஸ் இவங்களுக்கு ஜென்ரலாவே இருக்கும். அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, எதுனாலும் கொஞ்சம் ப்ராப்பரா பொறுப்பா டாக்டர போய் பார்த்து அதுக்கான ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறது இவங்களுக்கு நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து அவங்க லக்க அதிகரிப்பதற்கு ஒரு ஜெம் ஸ்டோன்ஸ் இல்ல ஒரு மெட்டல் அப்படின்னு நம்ம சஜெஸ்ட் பண்ற மாரி இருந்தா என்ன பண்ணலாம்னே? திருவாதிரை நட்சத்திரத்தில நீங்க பொறந்திருக்கீங்க அப்படின்னாலே, மரகத பச்சை அப்படிங்கிற ஒரு ஜெம்ஸ்டோன் எமரால்டு போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதையும் நீங்க வெள்ளியில போடுறது நல்லது. எமரால்டுக்கும், கோல்டுக்கும் அந்த அளவுக்கு செட் ஆகாது. அந்த எமரால்டு ஸ்டோன ஒரு 4 டூ 5 கேரட்ஸ்ல நீங்க வெள்ளியில மோதிரமா செஞ்சு வலது கையில உள்ள நடுவிரல்ல போடும் பட்சத்தில, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆறாவ எனர்ஜி லெவல கிரியேட் பண்ணி குடுத்து, கர்மாவ கிளென்ஸ் பண்ணி, ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கைக்குள்ள உங்கள நிச்சயமா கொண்டு போகுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஒவ்வொரு மாதமே 27 நட்சத்திரமே வருதுங்க. அந்த வரிசையில திருவாதிரை வரக்கூடிய அந்த நாள்ல அனைவருமே ஒரு விஷயங்கள செய்யலாம். இந்த விஷயத்த செய்யும்போது ஒரு யோகமா அமையும்னா எத சொல்லலாங்க? ஏதாவது ஒரு விஷயத்த அந்த திருவாதிரையில நீங்க டொனேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க கர்மம் வெகுவா கழிஞ்சிரும். நீங்க எந்த நட்சத்திரத்தில, எந்த ராசியில பிறந்தவரா இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு அன்னதானம் அல்லது ஏதோ ஒரு சார்ட் ஆஃப் டொனேஷன் அப்படிங்கிறது பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அந்த திருவாதிரை நாள்ல நீங்க அந்த அன்னதானமோ, எந்த ஒரு டொனேஷனுமோ, எந்த ஒரு தானமுமோ நீங்க குடுக்கும்போது, முடியாதவங்களுக்கு செய்யும்போது, அது உங்களுக்கு பன்மடங்கு நல்லதா அமையும். உங்க சந்ததிகளே அதனால நல்லா இருக்கும்னு சொல்லிலாம்.
அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறதும் ரொம்ப விசேஷமானது. நம்ம பொதுவா சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமோ, பட் திருவாதிரை நட்சத்திரத்தில வரக்கூடிய பிரதோஷ நாள் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயம். அதில போய் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறீங்கனாலே அது ஒரு பெரிய பேரா அமையும். நம்ம திருவாதிரை நட்சத்திரத்துடைய முன்ஜென்ம கர்மா, தற்போதைய நிலை அப்படிங்கிற அனைத்தையுமே பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.